அரசியல் லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் நடக்கவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் யார் தமிழர் என்று ஓட்டு போடுங்க. இப்போ திருச்சி நாடாளுமன்ற தொகுதி இருக்குது. கருப்பையா அதிமுக சார்பாக நிற்கிறாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி சார்பாக துறை வைக்க நிற்கிறார். அவர் ஒரு தெலுங்கல். அதை தாண்டி அவர் இங்கே வேறு மாவட்டத்திலிருந்து விருதுநகர் பகுதியிலிருந்து இங்கே வந்து நிற்கிறார். அப்போ இது திருச்சி நாடாளுமன்ற தொகுதி நேர்ந்து விட்டதா, சாவடி சத்திரமா என்று கேட்கக்கூடிய கேள்விகளை மக்கள் கேட்கிறார்கள். அப்போ கிளர்ச்சி எழுந்து விட்டது. நீ எங்கேயா இங்கேருந்தோ வந்து இங்கே வந்து போட்டி போடுவேன், வாரத்தில் ஒரு நாள் கூட தொகுதிக்கு வர மாட்டேன், உன்னைய தேடி நாங்கள் தொங்குன்னு அலையணும், ஏற்கனவே நாங்கள் பட்ட அவஸ்தை பத்தாதா அப்படிங்கிற மாதிரி மக்கள் விழிப்புணர்வுக்கு வந்துட்டாங்க. அப்போ பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் நிற்கக்கூடியது ஒரு பச்சை தமிழர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சந்திரமோகன் என்பவர் போட்டியிடுகிறார். அவருக்கான வெற்றி வாய்ப்பு சாத்தியக்கூறுகள் கிளர்ச்சிகள் மெதுவாக அப்படியே இருக்குது. இருந்தாலும் சில வேலைகள்லாம் மந்தமாக இருக்குது. அதிமுக சார்பாக வேலைகள் கொஞ்சம் மந்தமாக இருக்குங்கிறாங்க. இனி வரும் காலகட்டங்களில் சில தினங்களில் வேலைகளை கொஞ்சம் கூடுதல் பணிகளை செய்ய தொடங்கிடுவாங்க. ஆனால் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நாம் சொல்லக்கூடிய ஒன்று, ஓட்டுக்கு பணம் வாங்கி கொண்டாலும் கூட நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு மனசாட்சி இருக்கும். அந்த மனசாட்சியின்படி நீங்கள் வாக்களியுங்கள். திருச்சி நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான தமிழர்கள் ஒன்றிணைந்து தமிழருக்கு ஓட்டு போடுங்க. அதனால் நாம் தமிழருக்கு ஓட்டு போடணும்னா அந்த கட்சி உள்கட்டமைப்பு இல்லை. அவங்க வந்து திடீர்னு ஒரு வேட்பாளர் நிப்பாட்டுவாங்க, பணம் இருக்கிறவங்களாம் நிப்பாட்டுவாங்க. அப்புறம் அவர் அடுத்த தேர்தலுக்குள்ளே அந்த கட்சியில் இருக்க மாட்டார். அப்படியான ஒரு சூழல் இருக்குது. உள்கட்டமைப்பு இருக்கக்கூடிய கட்சி 2 கட்சி தான், அது அதிமுக திமுக. அந்த வகையில் பார்க்கும்போது நீங்கள் ஒரு தமிழருக்கு வாய்ப்பு கொடுங்க. திருச்சி மாவட்டமாக இருக்கட்டும், பெரம்பலூராக இருக்கட்டும், தமிழருக்கு வாய்ப்பு கொடுங்க. இந்த கட்சின்னு கூட நம்ம சொல்லலாம். சில கட்டங்களில் நம்ம குறிப்பிட்டு சொல்கிறோம், சில கட்டங்களில் சொல்கிறோம் தமிழருக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுங்க. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இனி வரும் காலகட்டத்தில் 2026லையும் சரி, அவர்கள் வீட்டிலே தெலுங்கு பேசக்கூடியவர்கள், வீட்டிலே கன்னடம் பேசக்கூடிய அவர்கள் தெலுங்கர், மலையாளி, கன்னடம் என்று தெரிந்தால் அவர்களை நிராகரித்து விட்டு தமிழர்களுக்கான வாய்ப்பை கொடுங்க. அது எந்த கட்சியாக இருக்கட்டும், திராவிடம், இந்திய பாஜக, அந்த இதெல்லாம் நம்ம அதுக்குள்ளே நம்ம வரல. எப்படி பார்த்தாலும் நீங்கள் தமிழர்களுக்கு வாய்ப்பினை கொடுங்க. அப்போ தான் நம்ம வந்து எதையும் நம்ம கேட்க முடியும். இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இந்து அறநிலைத்துறை அமைச்சராக இருக்கார். அவர் இந்துவாக இருக்கணும். இந்துவாக இருந்து கொடுத்தா தான் அந்த உணர்வு இருக்கும். இந்து கோயில், நம்ம கோவில், அதை பாதுகாக்கணுங்கிற ஒரு அக்கறை இருக்கும். அந்த அக்கறை இல்லாததன் காரணத்தினால தான் விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கன்குடி மாரியம்மன் கோயிலில் பல ஆயிரம் கோடி, பல 100 கோடி ஊழல் முறைகேடு நடந்திருக்குது. முடி காணிக்கையிலே பல 100 கோடி ரூபா ஊழல். அந்த முடியை வந்து கொள்ளைப்புற வழியாக விற்கிறாங்க. பணத்தை காணிக்கையை திருட்டுத்தனமாக எடுக்கிறாங்க. பல்வேறு சம்பவங்கள் இருக்குது. தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் மனு போட்டால் விசாரணைக்கு வந்திருக்கு. அது தீர்ப்பு வருங்கிற பொழுது அங்கே ஊழல் செய்த அறங்காவல் குழு தலைவர் உட்பட, ஆணையர் உட்பட மாட்டுவார்கள். இணை ஆணையர் உட்பட ஊழல் முறைகேடுல மாட்டுவாங்க. சரி, அங்கே மாட்டுறாங்க, ரைட்டு. அப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரகதம்பாள் கோயிலில் ஊழல் முறைகேடுகள் செய்த முத்துராமன் இப்படி மாட்டுவார். திருவரங்கம் கோயிலில் மாரிமுத்து ஊழல் முறைகேடு செய்த அவர் பழனிக்கு மாற்றப்பட்டிருக்கிறார். சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் ஏகப்பட்ட ஊழல் முறைகேடுகள் நடந்து கொண்டு இருக்கிறது. 15 நாளைக்கு ஒரு தடவை 3 கோடி ரூபா வருமானம் வருது. அந்த வருமானத்தை எங்கே வட்டிக்கு விடுறாங்க, வக் போர்டில் விடுறாங்களா, எந்த போர்டில் விடுறாங்க, அருகில் உள்ள ஊராட்சி மன்றங்களுக்கு கொடுத்து நிதி ஆதாரங்களுக்கு கொடுக்கலாம். அந்தந்த மாவட்டத்தினுடைய கோவில்களுக்கு அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வளர்ச்சி நிதிக்கு ஏதாவது கொடுக்கலாம். தாய் கிராமத்துக்குன்னு ஒரு நிதியை கொடுக்கணும். அது திராவிட முன்னேற்ற கழக அரசு கொடுக்கவே இல்லை. அது அதிமுகவும் கொடுக்கல. எந்த ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தாலும் அவர்கள் ஊழல் முறைகேடு செய்வதில் தான் இருக்காங்க. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பரமேஸ்வரி, லைட்டு போட்டியா எனக்கு கமிஷன் கொடுயா, எதை பண்ணாலும் எனக்கு கமிஷன் கொடு. ஆனால் கோயிலில் நடக்கிற ஊழல் முறைகேடு எதையுமே தட்டு கேட்காது. கோயில்னா கோயிலில் நம்ம கோயிலெல்லாம் நம்ம வந்து தவறாக சொல்லலைங்க. சமயபுரத்து மாரியம்மன் அந்த கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் வயக்காட்டில் வேலை செஞ்சு கடின உழைப்பால் அந்த கோயிலுக்குன்னு காணிக்கை செலுத்தி வேண்டுதலுக்காண்டி காணிக்கை செலுத்தக்கூடிய பணத்தை கொள்ளையடிக்கிற போக்கு, அதை கணக்குகளை மறைக்கிற போக்கு, அதாவது உண்டியல் பணம் எண்ணுகிற பொழுது அந்த மோதிரத்தை தூக்கி பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிறான் ஒருத்தன். ஒரு அதிகாரி, அவருடைய வறுமையா சூழ்நிலையா அவரை நம்ம தவறாக சொல்லலை. ஆனால் பாக்கெட்டுக்குள்ளே எடுத்து வச்சுக்கிறார். அவர் மீது நடவடிக்கை எடுத்த அதிகாரியே வேறு மாவட்டத்துக்கு மாற்றுறாங்க. அப்போ இந்த நகை பணம்லாம் எடுத்து கொள்ளப்பொறி வழியாக என்கிட்ட கொண்டாந்து குடுன்னு மேலதிகாரிகள் சொல்கிறாங்களா? அதை நம்ம புரிஞ்சுக்க முடியலையே. ஒரு அதிகாரி உண்டியல் எண்ணுகிற பொழுது அதுலேருந்து ஒரு மோதிரத்தை எடுத்து பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்கிறாரு. அந்த பாக்கெட்டுக்குள்ளே எடுத்து வச்சிருக்கக்கூடிய அதிகாரியை நடவடிக்கை எடுத்து பணியிட நீக்கம் செஞ்சாங்க. அதை செஞ்சுட்டாங்க. ஆனால் அப்படி செஞ்ச அதிகாரியே வேறு மாவட்டத்துக்கு மாற்றம் செய்திருக்கிறார்கள். அப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தில் குளத்தூர் தாலுகாவில் உள்ள மலையடிப்பட்டி என்ற கிராமத்துக்குள்ளே கந்தரக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய மலையடிப்பட்டி என்ற கிராமத்தில் கண்ணிறந்த பெருமாள் கோயில் இருக்குது. அந்த கோயிலில் பூட்டை உடைச்சி, கதவை உடைச்சி திருட போகிறாங்க. காவல் நிலையத்தில் ஒப்படைச்சிட்டாங்க. அது சம்பவம் கேள்விப்பட்டு அந்த கந்தரக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அங்கே வரணுமா வேண்டாமா? வரலை. அவர் கிறிஸ்டின் கோயிலுக்குன்னா போவார், முஸ்லீம் கோயிலுக்குன்னா போவார். திராவிட முன்னேற்ற கழகம் பாரபட்சம் பார்க்கறது. இந்து என்றும் முஸ்லீம் என்றும் கிறிஸ்துவ என்றும் பாரபட்சம் பார்க்கறது.
இப்போ பாரபட்சம் பார்க்குற இவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஒருவருக்கு கூட முஸ்லீமுக்கு வாய்ப்பு கொடுக்கல. கூட்டணி கொடுத்துருக்காங்க, அது வேறு விஷயம். ஆனால் அவர்களுடைய கட்சியில் முஸ்லீமுக்கு வாய்ப்பு கொடுக்கல. அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் பாரபட்சம் பார்க்கறது. ஏற்கனவே 2019 அவங்க ஜெயிச்சிருக்காங்க. 2024 40 தொகுதிகளில் வெற்றி பெறுவது என்பது அது நாட்டுக்கு ஆபத்தானது. மத்தியில் ஆட்சி 3வது முறை ஆட்சி என்பதும் அதுவும் ஆபத்தானது தான். ஆனால் இந்திய கூட்டணி சரியாக இல்லை, வலுவாக இல்லை என்பதால் மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு வாய்ப்புகள், சாத்தியக்கூறு இருக்குது. ஆனால் அது வந்தே ஆக வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை. எப்படி வேணாலும் நடக்கலாம். அதிகார பலம், எல்லா பலமும் அவங்கள்ட்ட இருக்குது. தேர்தல் ஆணையத்திலேருந்து, அமலாக்கத்துறையிலேருந்து, அதிரடிப்படையிலேருந்து, எல்லாமே ஈடிரைட்லேருந்து எல்லாமே அவங்கள்ட்ட இருக்குது. அவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்யக்கூடிய துணிச்சலுக்கு வந்து விடுகிறார்கள். இந்திய கூட்டணி ஒற்றுமை இல்லாதனால் அது வலுவிழந்து நிற்கிறது. அதனால் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. சரி, மத்தியில் வந்துடுது, வரல, அது முடிவு தெரியட்டும். ஆனால் தமிழ்நாட்டில் மீண்டும் 2வது முறையாக நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் 40 தொகுதிகளில் 39 தொகுதி வெற்றி பெறுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு அவுத்து விட்றாங்க. ஆனால் அப்படியான வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா திருச்சியில் அதிமுக ஜெயிக்கும் போது, கரூரில் அதிமுக ஜெயிக்கும் போது, பெரம்பலூர்லேயும் அதிமுக ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்படி ஒரு 10 தொகுதி வரலையும் அதிமுக ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு கிடையாது. எடப்பாடி பழனிசாமி நம்ம எப்போதுமே பேச வேண்டிய விஷயத்த பேசிகிட்டு இருப்போம். உடனாடு கொலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை பேசிக்கிட்டு தான் இருப்போம். அது கட்சி. மாயத்தேவர் வாங்கி கொடுத்த சின்னம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எங்களுக்கும் முக்குளத்தூருக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை என்று ஒதுங்கிவிட முடியாது. முத்திரையருக்கும் அதிமுகவுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லைன்னு ஒதுங்கிட முடியாது. குறும்ப கவுண்டர், வன்னியர், ஒட்டரு, இன்னும் சமுதாயம் நிறைய இருக்குது. வன்னியர், வெள்ளாளர், பிள்ளைமாறு, கோணாறு, உடையாறு, இன்னும் நிறைய சமுதாயங்கள், அருந்ததியர், தேவேந்திரர், எல்லா சமுதாயமும் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு எடப்பாடி பழனிசாமிக்காக வேண்டி ஒதுக்கிட முடியாது. ஆனால் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 39 தொகுதி, பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதியில் அப்படியே எல்லா இடத்துலையும் வெற்றி பெறணுங்கிற ஒரு நிலைமை வந்துச்சுன்னா, அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கே அது பெரிய அளவுக்கு பின்னாடி பேரடியாக இருக்கும். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய லால்குடி சட்டமன்ற உறுப்பினர் திருச்சியில் எனக்கு சட்டமன்ற உறுப்பினர் பதவி வேண்டாம் தளபதி அவர்கள்னு லெட்டர் கொடுத்துருக்காரு. அப்புறம் பஞ்சாயத்து பண்ணி நேருவோட பஞ்சாயத்து பண்ணி சமரசமாக போயிட்டாங்கன்றது அப்பாற்பட்ட விஷயம். அந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இன்னும் மேலும் பல்வேறு நெருக்கடிகளை கொடுப்பார்கள். அடுத்த முறை அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு வாய்ப்பு இல்லாமல் பண்ணுறதுக்கு உண்டான நெருக்கடிகளை பண்ணி கமிஷன், போக்குவரத்து எதுலையுமே அமைச்சர்களே சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க. அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை நம்பி இருக்கக்கூடியவங்க, அரசியலில் வேலை பார்த்தவங்க, அந்த தெருவை சார்ந்தவங்க, அந்த ஊரை சார்ந்தவங்க, அந்த பகுதியை சார்ந்தவங்க, அந்த சட்டமன்ற தொகுதியை சார்ந்தவர்கள் பெரிய அளவுக்கு பயனடைய முடியாது. முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தெலுங்கருடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்குது. தெலுங்கு அமைச்சர்கள் 10க்கு மேற்பட்ட அமைச்சர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆக்கிரமித்து விட்டார்கள். அதனால சொல்றோம், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தமிழ்நாடு உட்பட, பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதியில் வெற்றி வாய்ப்பு என்கிற ஒரு நிலைமையெல்லாம் கொடுத்து விடாதீர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிஞ்சி போனால் ஒரு 15 சீட்டு, 18, 20க்குள்ளே தான் வெற்றி பெறணும். அதுக்கு உண்டான மேலே வெற்றியை கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பொதுவாக உள்ளது. அது அதிமுக இருந்தால் அப்படி தான் சொல்கிறோம். அதிமுக 2 முறை ஆட்சி பண்ணிச்சு, 3வது முறை ஆட்சி மாறணும், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வரணும்னு தான் நம்ம சொல்கிறோம். ஒவ்வொரு 5 ஆண்டுக்கு ஒரு முறை ஆட்சி மாறணும். அடுத்த வரை அதிமுக வருது, அதுக்கு அடுத்து திமுக, அதுக்கு அடுத்து அதிமுக. இதுதான் தமிழ்நாட்டுடைய தலையெழுத்து. இதுதான் மாறி வரணும்னா ஒரு திராவிட கட்சி ஒழியணும். அது எப்படி ஒழியும்னா, ஊழல் முறைகேடுன்னு திமுக, அதிமுக ஏதாவது சூழலில் ஒழிஞ்சாதான் திராவிட கட்சி, ஒரு திராவிட கட்சி ஒழிக்க முடியும். எப்படி பார்த்தாலும் இந்த தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்து திமுக, அதிமுக, திமுக, அதிமுக தான். ஆனாலும் கூட இந்த நான் ஒவ்வொரு முறையும் இந்த 2019 ஜெயிச்சாங்களா, இந்த 2024 அவங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுத்துறாதீங்க. சமமான, சமத்துவமான, திமுகவுக்கு 10, அதிமுகவுக்கு 10, பாஜகவுக்கு 3, நாம் தமிழர் கட்சிக்கு 2, விசிகாவுக்கு 1, ஜான் பாண்டியன் 1, இப்படி வெற்றிகளை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய வேலைகளை தமிழ்நாட்டு மக்கள் சொல்லிக்கொள்ள வேண்டும், செய்ய வேண்டும். அப்படி செய்யணும்னா கன்னியாகுமரியில் ஃபோன் பண்ணிட்டே, நான் அந்த அதிமுகவுக்கு போடுறேன், மதுரையில் நீ திமுகவுக்கு ஓட்டு போடுறான், நீ என்ன அதிமுகவுக்கு ஓட்டு, இப்படி மாற்றி ஓட்டு போடணும். போன தடவை நான் ஓட்டு போட்டது, இந்த தடவை ஓட்டு போட்டேன்னா அப்போ திமுக வந்துச்சுன்னா திமுக அராஜகங்களை அதிகமாக செய்யும். திமுக இல்லை, எந்த கட்சியாக இருந்தாலும் தொடர் வெற்றியை பெறுவதற்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடாது. தொடர் வெற்றி பெறலாம், அது நல்லது செஞ்சால் பெறலாம். நல்லது திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய அளவுக்கு செய்ததா என்பதை நீங்கள் தான் முடிவு செஞ்சுக்கணும். எனக்கு பெரிய அளவுக்கு நல்லது செஞ்சுதான் எனக்கு தெரியலை. நல்லது செஞ்சுருந்தால் நம்ம அடுத்தடுத்த காலகட்டங்களில் செய்தி வெளியிட தயாராக இருக்கோம். மீண்டும் சொல்கிறோம், இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிகப்படியான பெரும்பான்மையான வெற்றிகளை ஒரே கட்சிக்கு கொடுத்து விடாதீர்கள் என்பதுதான் நான் அந்த அரசியல் நகரம் செய்தியின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.